வினோத் பி செல்வம், அமர் பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தாமன் எதிர்பார்க்கப்பட்டவர். நாகர்கோயில்ல திரு பொன்னார் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார் என்ற செய்திகள்லாம் வருது. எஸ்ஜி சூர்யா, இதுல நிறைய பேர் அண்ணாமலை ஆதரவாளர்களாக அறியப்பட்டவர்கள் இருக்கிறார். அப்படி இல்ல, நான் சொன்னேன், நீங்க வந்து பொன்னார் வந்து அண்ணாமலை ஆதரவு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஜக இல்ல, நீ கேடி ராகவன் வந்து அண்ணாமலை ஆதரவு சொல்லிருங்க, இல்ல நாராயண திருப்பதிக்கு அண்ணாமலை ஆதரவான்னு சொல்லிருங்க, எஸ்ஜி சூர்யா அண்ணாமலை ஆதரவான்னு சொல்லிருங்க. அண்ணாமலைக்கும் வினோத் பி செல்வத்துக்கும் என்ன ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீங்கள் அதாவது கற்பனைக்குள்ள போகாதீங்க. நான் சொல்லேன், நீங்க சமூக வலைதளங்களில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என்ன வாய்ப்பு கிடைச்சதோ அதுதான் அவங்களுக்கு பண்ண முடியும்னு சொல்லுவார். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அதிமுக 2 கண்டிஷன். நான் சொல்றதுலாம் உங்களுக்கு ஃபேக்ட், சொல்லப்படுகிறது, தெரிய வருகிறது, கூறப்படுகிறதுலாம் சொல்லலை. நான் 2 மேட்டர் கை வைக்கக்கூடாது அவங்க கேட்டுக்கிட்டாங்க. 1 வந்து சிட்டிங் எம்எல்ஏ கேட்காதீங்க, 2 வந்து மாவட்ட செயலாளர் கேட்காதீங்க. மாவட்ட செயலாளருக்கு நான் கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது, நான் செஞ்சாகணும், அவங்களுக்கு எனக்கு என் கூட இருந்தாங்க, நான் பதிலுக்கு மரியாதை செஞ்சாகணும்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ வந்து லிமிட்டட் ஆப்ஷன் 17 வந்து 15, 16 வந்து நம்ம கேட்டு தான் வந்திருக்குன்னு அவங்க 2-3 பேர் இந்த லிஸ்ட் நெகோசியேஷன் இருந்தவங்க. உங்களுக்கு இன்னும் தகவல் சொல்றேன், திரு அண்ணாமலை அவர்களே லிஸ்ட் நெகோசியேஷன் இருந்தார், அது தெரிஞ்சுக்கங்க தயவு செய்து. இது அண்ணாமலைக்கு தெரியாம ஏமாத்திட்டாங்க, அவரை ஏமாத்திட்டாங்க, அவருக்கு பிளைண்ட் ஸ்பாட் கொடுத்துட்டாங்கலாம் இல்லை. 2வது நாள் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தவர் பியூஷ் கோயல் அழைத்து வந்து நின்று மொத்தத்தையும் பேசிட்டு ஆனந்த நியாயசபைக்கு வாசல்லாம் கேட்டதுதான், அவங்க கேட்ட சீட்டு தான், பிஜேபி கேட்ட சீட் தான் கொடுத்துருக்கு, என்ன கொடுக்காம விட்டாங்க. நான் இன்னும் இதுல அண்ணாமலை ரோல் இருந்ததுன்னு சொல்றதே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அண்ணாமலைட்டே போய் கேளுங்க, அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாருல்ல சார். அதிமுக ஒரு செகண்ட் இருங்க, முதல் அந்த 4 பேர் 5 பேர் பேச்சுவார்த்தை குழுவுல போகும்போது அண்ணாமலையே இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா அவர் வந்து துணைத் தலைவராக இருக்கும் போதே இருந்திருக்காரு. 2021 அகில இந்திய மாநில தலைவர் ஆகாத போது துணைத் தலைவர் இருந்த போதே இருந்தார். இதே திரு எடப்பாடி பழனிசாமி நெகோசியேட் பண்ணவர். அவர் வந்து ஒரு டஃப் நெகோசியேட்டர்னு என்கிட்டே சொல்லியிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி நல்ல டஃப் நெகோசியேட்டர்னு, சாதாரணமாக அவர்கிட்ட பண்ண முடியாது, நம்ம நிறைய நெகோசியேட் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதில் குழப்பமே இல்லை. இன்னமும் அதுதான் நிலைமை. அதனால தான் நான் சொல்ல வரேன், மறுநாள் அவர் அழைக்கப்பட்டாங்க. இப்படி வந்து ஒரு செட்டு வந்து நிற்குது, 27 சீட் வந்து நிற்குது, இதுதான் கிடைக்கும் போல தெரியுது, இதில் ஏதாவது அதிருப்தி விளையுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவரையும் கூட்டாங்க. அவரும் இருந்து பார்த்துருக்காரு. அவர் சில தொகுதியில திருத்தி இருக்கிறாரு, சில தொகுதியில கேட்டிருக்காரு, இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், சில தொகுதி சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்தையும் ஏற்று தான் 27 வந்திருக்கு. ஸோ அவருக்கு சீட் இல்லைங்கிறதோ, அவர் சீட்டு மறுத்ததோ, அவருக்கான வாய்ப்புள்ள தொகுதியில் செலப்பட எல்லாமே அவருக்கும் தெரியும். நானும் சொல்றேன், இன்னைக்கு அண்ணாமலை பேசியிருக்கிறாரு, நேற்று அண்ணாமலை பேசினாரு, நாளைக்கும் பேசுவார். தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம். நீங்க போய் கேட்டு, சார் இந்த 27 சீட் கொடுத்தது நீங்க உங்களுக்கு தெரியுமா, உங்களை ஏமாத்திட்டாங்களான்னு கேளுங்க.